டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட வாய்ப்பு எப்பங்கண்ணா? நீங்க ஏற்கனவே ஜனவரியில விடுவோம் அண்ணா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, அறிக்கையை நீங்க பார்க்குறீங்க. இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம், ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டி காட்டினோம். இந்த ஆண்டு சர்க்குலரையே மாற்றி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்கிறாங்க. அதை தடுத்த அதிகாரி சண்முகம் சுந்தரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரி. தொடர்ந்து சொல்கிறோம், அறிக்கைக்கு பதில் அறிக்கை, ஒரு அறிக்கைக்கு 3 அறிக்கை. அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் அறிக்கை, அதுக்கு அறிக்கை பதில் அறிக்கை, அதுக்கு பதில் அறிக்கை. ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக்கொண்டு நான் செய்வது சரிங்கிறாங்க. இது எல்லாமே நாங்கள் அங்கங்கே பண்ணிக்கிட்டே வர்றோங்கண்ணா. நான் அதிகமா அரசியல் பேசினா நல்லா இருக்காதுங்கன்னா, நாளைக்கு சென்னையில பொதுக்கூட்டம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் விஜய் சந்திச்சிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ல எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? 2 முறை சந்திச்சதா சொல்றாங்க. ஆனா யார் ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இங்க வந்தீங்கன்னா 1000, 2000, 5000, 10,000, 1 லட்சம் மக்களை சந்திக்கிறோம். மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, அதை தீர்த்த அரசியல். நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும்போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா? சாதாரணமா யாத்திரை போங்க, எண் மக்கள் போங்க, பாருங்க, காவடி எடுங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல தெருவில் நில்லுங்க. அது மக்கள் சொல்றது ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அவங்கள கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா, அவர்கள் வருகின்ற காலத்தில் அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள், என் பிரச்சனையை நீங்க பேசுங்க, என் பிரச்சனையை பேசுங்க. என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் 4 பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்குற 4 பேர்த்த பிடிச்சி அவங்க 4 பேர்த்திட்ட போய் சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு? மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பசங்க. அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு? ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் நிறுவனம் நடத்துறாங்க, 2000 பேர் வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் MBA படிச்சிருக்காங்களோ இன்னைக்கு பெண்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா. அதுக்கு நான் சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க, தைப்பூசத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், காலைல அறநிலைத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க, சரி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஏசி ரூம் உட்கார்ந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னா? ஆவேக்காவில் குழந்தைகள் பிரிவுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா, அது சம்பந்தமா ஒரு கருத்து ஏதாவது இருக்கா? அண்ணா, அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாதுங்கண்ணா. 18 வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார், அண்ணா தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே, அதுக்காக குழந்தைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவர்களுக்கு தான் வெளிச்சம், எதற்காக குழந்தைகள் அணிப்பிரிவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு. 18 ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவில் யாரை நீங்க இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் விளக்கம் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.